அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சரியா டிசம்பர் 2024 கோகூரில் ஒரு கொடியேற்ற நிகழ்வில் நாங்கள் பங்கெடுத்திருக்கும் போது அண்ணன் அப்பு அவர்கள், எங்களுடைய மண்டல செயலாளர் அண்ணன் அப்பு அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு நம்முடைய வேட்பாளர் 2026 சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அக்கா கார்த்திகா அவர்கள், கோவை கார்த்திகா அவர்கள் தான் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரிவித்தார். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய கடுமையான உழைப்பு, நல்ல பேச்சாற்றல் உள்ள வேட்பாளர். ஏற்கனவே நாகை நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க போட்டிட்டு 1,30,000 வாக்குகள் வாங்கினாங்க. அந்த அடிப்படையில் மீண்டும் அதே வேட்பாளர் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வர்றாங்க அப்படின்னோடனே நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அக்காவையும் கூப்பிட்டு நாங்கள் எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதன் பிறகு அக்கா ஒரு 3 முறை இந்த பகுதிக்கு வந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து தேர்தல், அதாவது நம்ம மக்களை சந்திக்கிறத விட கட்சி பொறுப்பாளர்களை முதல்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் வீட்டுக்காக போய் உறவுகளை சந்தித்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட பேசி இந்த தேர்தலுக்கு இந்த பொறுப்பாளர்களை முதல்ல தயார்படுத்தணும் அப்படிங்கிற முறையில் அவங்க எல்லாரையும் சந்தித்து பேசுவோம். அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம போகும்போதெல்லாம் நமக்கு இருந்த சிறிய வருத்தம் அப்படி என்னென்னா, இப்போ வேட்பாளரை அழைச்சிட்டு போகிற அதே நேரத்தில் இந்த சின்னமும் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும், இந்த சின்னத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த நிகழ்வுகள் நடைபெறும் போதே நம்ம சின்னத்தையும் கொண்டு போய் சேர்த்தோம்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்தில் நேற்று மாலை திடீர்னு எங்களுடைய கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி பகுதி குழுவில் ஒரு சின்னத்தை அண்ணன் அப்பு அவர்கள் பகிர்ந்திருந்தார். நான் பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. ஆக நமக்கு சின்னம் வந்துடுச்சு, அருமை, 1 வருடத்துக்கு முன்பே நமக்கு சின்னம் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்விட்டர், முகநூல் எல்லாத்துலேயும் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஐடி விங் அந்த பகுதி குழுவில் போய் அதை உறுதி செஞ்சுக்கிட்டோம். அதன் பிறகு எல்லாத்துலேயும் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். முகநூல் முழுக்க விவசாய சின்னம், கலப்பையை தாங்கிய விவசாய சின்னம். சமூக வலைத்தளங்களில் முழுக்க நேற்று வந்து நம்மளுடைய விவசாய சின்னம் தான். அநேகமாக இணையத்தில் பயணிக்கிற அத்தனை உறவுகள்கிட்டையும் விவசாய சின்னம் இன்றைக்கே போய் சேர்ந்துருச்சு. இருந்தாலும் பெரிய அளவில் மகிழ்ச்சி. ஏற்கனவே நமக்கு வந்து 2016 இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கரும்பு விவசாய சின்னம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு அதை பிடுங்கிட்டு அடுத்ததாக நமக்கு வந்து மைக்க சின்னம் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் நமக்கு விவசாய சின்னம் தான். ஆனால் என்னென்னா, இந்த விவசாய சின்னத்தில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கரும்பு விவசாயிக்கு பதிலாக கலப்பையை தாங்கிய விவசாயி, நிலத்தை உழுது பண்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பையை தாங்கிய ஒரு விவசாயியோட சின்னம். அந்த விவசாயியோட முகம் அப்படியே அண்ணன் சீமான் மாதிரியே இருக்குது. அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது, இந்த சின்னம் நமக்கு கிடைத்து விட்டால் நம்ம அடுத்த கட்டமாக தேர்தல் பரப்புரையை தொடங்கிடலாம், தேர்தல் சார்ந்த பணிகளை சிறிதாக இப்போலேருந்து தொடங்கிட்டோம்னா நம்ம சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துடலாம், வேட்பாளரையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம், நம்ம தேர்தல் வேலையை சிறிதாக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்தோம். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் திருச்சியில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அந்த கூட்டத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டோம். அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவாக எங்கள்கிட்ட சொன்னார், மே 18க்குள்ளே நம்ம தேர்தலுக்கு தயாராகிடுவோம், அதுக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் நான் தயாராக வச்சுருவேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அன்னைக்கு சொன்னார். மே 18 அந்த நாள் நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் மே 10ஆம் தேதி நமக்கு சின்னம் கையில் கிடச்சிருச்சு. அண்ணன் கொண்டு வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிட்டார். இந்த சின்னத்தை நம் மக்கள்கிட்ட இப்போ இணையதளத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த சின்னம் போய் சேர்ந்துருக்கும். இதை தாண்டி இந்த இணையதளத்தை தொடாத மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட இந்த சின்னத்தை, எளிய மக்கள்கிட்ட இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நம்ம செய்யணும். சுவரொட்டிகள், சுவரில் எழுதுறது, படமாக வரைந்து வைப்பது, அதுக்கப்புறம் பதாகைகள் அடித்து வைப்பது போன்ற வேலைகளை இப்போலேருந்து நம்ம தொடங்கிடலாம். மே 18 நிகழ்வை இப்போ நமக்கு வந்து முதன்மையான பணிங்கிறது இந்த மே 18 நிகழ்வுல நம்ம எல்லாரும் கலந்துக்கணும். அதை கலந்துக்கிட்டு வந்த பிறகு நம்ம தேர்தல் வேலையை உடனடியாக ஆரம்பிச்சிடணும். அந்த அடிப்படையில் நம்ம போயிட்டுருக்கு. இந்த விவசாய சின்னம் நமக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. அடுத்த கட்டமாக நம்ம பேச வேண்டியது, இந்த இக்கு வச்சு பேசுகிற தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, முகநூலில் இருக்காங்க. அந்த தம்பிங்க என்னமோ இது வந்து சீமான் முகம் மாதிரியே இருக்குது, அதனால் இதை வைத்து வழக்கு தொடர்வார்கள்
திடீர்னு இந்த சின்னத்தை முடக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, திடீர்னு வழக்கு தொடுக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இப்படின்னு ஒரு எதிர்மறையான பதிவுகளெல்லாம் முகநூலில் போட்டுட்ருக்காங்க. நாம் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரே ஒரு விடயம்தான், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஏன் கடந்துக்கிட்டு நீங்கள் குத்திக்கிறீங்க? எவ்வளோ விஷயம் பார்த்தாச்சு. அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்காத பிரச்சனையே இல்லை இந்த அரசியல் களத்தில். இவ்வளவு நவீன காலத்தில் எதிரிகள் கொடுக்கக்கூடிய அத்தனை தொல்லைகளையும் தாண்டி இந்த சின்னத்தை கொண்டு வந்து எங்கள் அண்ணன் கையில் சேர்த்துருக்காருன்னா, இதுக்கப்புறம் வரப்போகிற பிரச்சனைகளை எங்கள் அண்ணனால் சந்திக்க முடியாதா? அவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ குறைச்சி எங்கள் அண்ணனை நீங்கள் எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியில் நிற்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த இக்கு வச்சு பேசுகிற எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்படியே நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிற மாதிரி ஆதரிப்பீங்க, அப்படியே உள்குத்தா சில சொற்களை பயன்படுத்துவீங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், திடீர்னு இந்த சின்னத்தையே பிடுங்கிட்டு புது சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். அப்படிலாம் ஒன்றும் பின்வாங்குற ஆளுங்களோ இல்லை இந்த களத்தை விட்டு ஓடுற ஆளுகளோ இல்லை. நாங்கள் அண்ணன் சீமான் இந்த சின்னத்தை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, நாங்கள் இணையத்தில் பரப்பிட்டோம், அடுத்தது மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். இந்த ஒரு ஆண்டுகள் நாங்கள் களமாடுறோம். தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த சின்னத்தை மாற்றிடுறாங்க, ஏதோ தடை பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகிடுங்கிறீங்க? நாங்களாம் பயந்துக்கிட்டு அப்படியே ஓடி ஒதுங்கி பின்னாடி நிற்போம், சோர்வு அடைஞ்சிருவோம், இல்லை தேர்தல் களத்தை விட்டு ஓடி போடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் போக மாட்டோம் தம்பி, அப்படிலாம் போக மாட்டோம். திரும்ப ஒரு சின்னத்தை கொடுப்பாங்களே, 2 நாளில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம், கொண்டு போய் சேர்ப்போம். எங்களுக்கு அதை விட வேற வேலை என்ன இருக்கு? சும்மா கட்சிக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? உட்காந்துக்கிட்டு முகநூலில் எழுதுறதை தாண்டி நீங்க என்ன செஞ்சீங்க? நாங்க களத்துலேயும் நிற்போம், ஊடகத்துலையும் நிற்கிறோம். நீங்க முகநூலில் எழுதுறதை தாண்டி இந்த கட்சிக்காக நீங்க எதுவுமே செஞ்சதில்லை. உங்களுக்கு ஏன் இவ்வளோ வயித்தறியுது? உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டமா இருக்கு? சின்னம் எங்க அண்ணன் முகம் மாதிரியே இருக்கு, உங்களுக்கு என்ன வயித்தறிச்ச? உங்களுக்கு என்ன வயித்தறிச்ச? இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் வயித்தறிச்சலாம் இருந்தால் போதும். தமிழ் தேசியத்தை விரும்புகிறோம், தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது, இவ்வளோ வயித்தறிச்சலாக இருக்குது? இதுதான் வந்து எங்களுடைய கடைசி ஆயுதம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த சின்னம் தான் கடைசி ஆயுதம்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த நிலை வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் களமாடுவோம். இந்த வெற்றி தோல்விங்கிறதெல்லாம் தாண்டி நாங்கள் இந்த சமூக மாற்றத்துக்கான இயக்கம் அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். அதே தான் இப்பயும் சொல்கிறோம். இந்த சின்னம் அண்ணன் சீமான் மாதிரியே இருக்குது, அதனால் வழக்கு வருது, வரட்டும் வரட்டும், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு எடுத்த கடை எதிர்மறை சிந்தனை உங்களுக்கு ஏன் வருது? உங்களுக்கு ஏன் வருது? பிரச்சனைகள் வந்தால் தானே பிரச்சனை வரணும், எங்களுக்கு பிரச்சனை வரணும். பிரச்சனை வந்துச்சுன்னா அதையே நாங்கள் அரசியலாக்குவோம், அதையே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம், அதையே நாங்கள் வாக்குகளாக மாற்றுவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி எதிர்மறையை சிந்திக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கட்சி மேலே அவ்வளோ அக்கறையா உங்களுக்கு? இந்த கட்சி மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறையா? அவ்வளோ அக்கறையாக இருந்துச்சுன்னா கட்சிக்குள்ளே வந்து நீங்கள் வேலை செய்யுங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேளுங்க, இந்த சின்னத்தை இன்னும் உறுதியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு சின்னத்தை வெளியிட்டு அடுத்த 3 மணி நேரத்தில் இந்த சின்னம் முடக்கப்பட்டாலும் முடக்கப்படலாம், இந்த சின்னத்தில் உருவம் சீமான் மாதிரியே இருக்குது, உயிரோடு இருப்பவர்களின் முகத்தை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு ஏதாவது தடை செய்யலாம், போகலாம் வரலாம், போகட்டும் வரட்டும், அதனால் என்ன ஆகிடும்? என்ன ஆகிடும்? இந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, நாங்கள் அதை கொண்டாடுறதுக்குள்ளே உங்களுக்கு ஏன் இவ்வளோ எரிச்சல்? அதனால் இந்த இக்கு வச்சு பேசுகிற தம்பிங்கெல்லாம் விலகி நில்லுங்க. உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ அக்கறையெல்லாம் இல்லை, எங்கள் மேலே அவ்வளோ அக்கறையெல்லாம் இல்லை. நீங்கள் மிஞ்சி போனால் எங்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு விரும்புகிறீங்களா, வந்து வாக்கு செலுத்திட்டுங்க. அதை விட்டுட்டு இந்த விமர்சனம் பண்ணுறது, எதிர்மறையான சிந்தனைகளை எங்களுக்குள்ளே திணிக்கிறது, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், அது எடுபடாது எங்கள்கிட்ட. ஏன்னா நாங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ எதிர்ப்புகளெல்லாம் சந்தித்து தான் அந்த களத்தில் நிற்கிறோம். ஒவ்வொரு தேர்தல் முடிவும் வரும்போதெல்லாம் நாங்கள் சோர்வடைவோம், உண்மைதான். தோர்த்து போகும், சோர்வடைவோம், உண்மைதான்.
அடுத்த 2 நாள் அண்ணன் சீமான் ஏதோ ஒரு மேடையில் ஏறி பேசுவார். நாங்கள் மீண்டும் எழுந்திருச்சு களப்பணியை தொடங்குவோம். இப்படி தான் இந்த 10 ஆண்டுகளாகவும் போயிட்டுருக்கு. சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து அப்படியே கிளம்பி அப்படியே வந்து அப்படியே ஜெயிச்சு அப்படியே ஆட்சி அதிகாரத்தில் இப்போ விஜய் சொல்கிறார்ல, வந்தால் நேராக வந்து சட்டமன்ற தேர்தலில் அட்டன் பண்ணி உடனே சிஎம் ஆகி ஆட்சி மாற்றம். அப்படிலாம் நாங்கள் வரல தம்பி. நாங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து வன்மத்தில் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எழுதிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படிலாம் வந்தோம், எவ்வளவு ஏச்சுகள் பேச்சுகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தோல்விகள், இதெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படி வந்தோங்கிறது எங்களுக்கு தெரியும். எதிர்ப்புகளே இல்லாத களத்திலே நாங்கள் களமாடிக்கிட்டு இருக்கோம். எதிர்ப்புகள் வரதான் செய்யும். இந்த சின்னம் இல்லை, வேற எந்த சின்னம் வந்திருந்தாலும் அதையும் கட்டுப்படுத்துறதுக்கு, அதையும் மாற்றத்துக்கு, அதையும் சிக்கல் உள்ளாக்குறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை திராவிடமும் மாரியமும் சேர்ந்து செய்யும். அதையெல்லாம் சந்திக்காமலாம் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நின்னோம். இனிமேலுக்கு அதை சந்திக்காமல இருக்க போகிறோம். அப்படிலாம் ஒன்றும் வரப்போறதில்லை. தேர்தல் அரசியல்னு வந்துட்டோம்னா மிகப்பெரிய கடினமான பாதையே அதுதான். அந்த பாதையில் இந்த 10 ஆண்டுகள் சமரசம் இல்லாமல் பயணிச்சிருக்கோமா இல்லையா? பயணிச்சிருக்கோம். இத்தனை ஆண்டுகளும் இந்த களம் இப்படி தான் இருந்திருக்கு. இனிமேலுக்கும் அந்த மாதிரியான பயம்லாம் எங்களுக்கு இல்லை. சிக்கல் வந்தால் வரட்டும், சிக்கலை சந்திக்க போகிறோம். அந்த சிக்கலையே அரசியலாக்குவோம். நாங்கள் செஞ்சுருக்கோமா இல்லையா? அதனால் இந்த பயமுறுத்துகிற வேலை, இந்த அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், எப்படி ஆனாலும் களம் எங்களோடது. களத்தில் நாங்கள் நிற்க போகிறோம் உறுதியாக. தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன, தேர்தலில் நிற்கிறோம். அப்புறம் இன்னொரு விடயம் எல்லாரும் சொன்னது, அது நியாயமான விமர்சனம் தான். இப்போ இந்த மைக்கு சின்னத்தையும் இந்த விவசாய சின்னத்தையும் மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் மற்ற சிறிய கட்சிகளுக்கு கொடுத்து அவங்கள எல்லா தொகுதியிலையும் இந்த ஆரிய திராவிட கட்சிகள் நிறுத்தும். அது எங்களுக்கே தெரியுமே. அது தெரியாமல இங்கே களமாடிக்கிட்டு நிற்கிறோம். அது எங்களுக்கு தெரியும். வரட்டும். இதெல்லாம் தாண்டி போனாதாங்க அரசியல். இதெல்லாம் தாண்டி போகிறது தான் ஆளுமை தன்மை. இதை தாண்டி போகிறது தான் புரட்சிகர அரசியல். இதை தாண்டி போகணும். தடைகள் இல்லாமல் இருக்காது. எப்படி பார்த்தாலும் தடைகள் வரும். ஏதோ ஒரு சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆளும் தரப்பு, மத்தியில் ஆளும் தரப்பு, மாநிலத்தில் ஆளும் தரப்பு. மாநிலத்தில் ஆளும் தரப்பு எங்களை வைக்கிறதுலன்னு இருக்காங்க. மத்தியில் எங்களை கூட்டணிக்கு கூப்பிட்டு நாங்கள் போகலை, அதனால கோபத்தில் இருக்காங்க. செய்வாங்க. இதை விட சிறப்பான சம்பவங்களெல்லாம் செய்வாங்க. எல்லாத்தையும் எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எதிர்கொள்றதுன்னா ஒன்றும் கிடையாது. அவங்க எதை கொண்டு வந்து நிறுத்தலாம் அதையே ஆயுதமாக்கி மக்கள்கிட்ட போய் நாங்கள் நிற்போம். நாங்கள் என்ன செய்வோம்? சண்டை போட போகிறோமா? அடிதடியில் இறங்க போகிறோமா? ஒன்றும் கிடையாது. அம்மா எங்களுக்கு சின்னத்தை மாற்றிட்டாங்க, இதுதான் எங்கள் சின்னம், மாற்றி ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்க போகிறோம். வேற என்ன ஆகிடும்? அதனால் எந்த அச்சுறுத்தலுக்கும் எந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறதுக்கும் இங்கே வேலையே கிடையாது. இந்த சின்னம் வந்திருக்கு, இது நிரந்தர சின்னமாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் கொண்டாடுறோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எதிர்மறையான பிரச்சனை வந்துடும், அப்படி ஒரு பிரச்சனை வரும், இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் வந்து எங்களை வந்து அச்சுறுத்தாதீங்க. எங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நாங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து பயப்படுறதில்ல. பிரச்சனை வரும், கண்டிப்பாக உறுதியாக வரும். ஏதோ ஒரு வகையில் சின்னத்தை அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏற்கனவே இருந்த பழைய சின்னங்களை மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் மற்றும் வேறு சின்ன கட்சிகள் கொடுத்து தனித்தனியாக நிற்க வைப்பாங்க, எல்லா தொகுதியிலும் நிற்க வைப்பாங்க. அதன் மூலம் நாங்கள் வாக்குகளை இழக்க நேரிடும். அதெல்லாம் நடக்க தான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் அரசியல் பண்ணணும். அது இந்த சின்னம் இல்லை, எந்த சின்னம் வந்தாலும் அதுலேயும் அதை சார்ந்த ஏதாவது சிக்கல்களை உருவாக்கி அவங்க செய்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம நீதிமன்றத்தை நாட போகிறோம், நமக்கான நீதியை பெற போகிறோம், எல்லாம் பண்ணுவோம். அதுக்காக களத்தை ஒருபோதும் நாங்கள் விட மாட்டோம். உறுதியாக இந்த களத்தை நாங்கள் வென்றெடுப்போம். 2026 எங்களுடைய களம் என்பதற்கான சாட்சி இந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சது. நன்றி.